தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவ்விழா திருவழிபாட்டு ஆண்டை நிறைவு செய்து திருவருகை காலத்திற்கு நம்மை தயார் செய்கிறது. கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் நினைவு கூறப்படுகின்ற வேளையில் அன்று நீ யூதரின் அரசனானால் உன்னையே நீ விடுவித்துக் கொள் என்று எள்ளி நகையாடிய காட்சியை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் யூதர்களின் அரசன் என்று கிறிஸ்து அரசருக்கு அன்றே முடிசூட்டி அவரது சிலுவையில் அதை எழுதி வைத்தார்கள். அதனை நினைவு கூறும் வகையில் பொதுக்காலம் இறுதி நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். என்றும் அரசர் கிறிஸ்துவின் பெயரை சொன்னால் உலகமும் ஆர்ப்பரிக்கும். கிறிஸ்து அரசர் பெருவிழா பொருள் உள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை நமது மனதில் பதிவு செய்து திருவருகை காலத்தை வரவேற்க ஆயத்தமாவோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவை நம் தலைவராக ஏற்று இன்றைய திருப்பலியில் முழுமையாக கலந்து கிறிஸ்து அரசரின் நல்லாசி பெற வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது பூக்கொல்லை ஞானப்பிரகாசம் ஆரோக்கியமேரி குடும்பத்தில் சாமிக்கண்ணு அவர்களின் விண்ணக பிறப்பின் 8வது ஆண்டை நினைவு கூறுகிறார்கள். அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், பார்பரா ஆசிரியை உடல் சுகத்திற்காகவும், அந்த குடும்பத்தில் மரணமடைந்த சந்தனம் சந்தனத்தம்மாள், அந்தோணியம்மாள், ஞானசுந்தரம் ஆசிரியர், செங்கோல் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அதே குடும்பத்தில் தேவதாஸ் பிரகாசம்மாள், சின்னப்பன் ஆசிரியர், மாப்பால்தா, ரஃபேல், லூர்து மேரி ஆசிர்வாதம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேற்படி குடும்பத்தில் ஆரோக்கியம் மரியம்மாள், அந்தோணியம்மாள், சின்னப்பன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் வேலையை நல்ல முறையில் நிறைவேற்ற வாய்ப்பு தந்ததற்கு நன்றியாகவும், ஆனந்தராஜ் லீனா குடும்பத்திற்கு உடல் சுகம் கிடைக்கவும், பிள்ளைகள் ஆர்த்தி வின்சி கீர்த்தி படிப்பிற்காகவும் உடல்நலத்திற்காகவும், குடும்பத்தில் இருந்த ரஃபேல் மாப்பால்தா அற்புதசாமி சம்பூரணம் மேரி விக்டோரியா இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், பேராபூரணி ஆரோக்கியமேரி குடும்பத்தில் மரணமடைந்த மைக்கேல் ஆசிரியர், அந்தோணி சகாய பாபு, பெரியநாயகம், நாயகத்தம்மாள், அந்தோணி இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதை இஸ்ரேலின் அரசராக இஸ்ரேலின் பெரியவர்கள் திருப்பொழிவு செய்கின்றனர். அரசர் என்பவர் ஆள்பவர், தலைவர், வழிகாட்டி, வழி நடத்துபவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். ஆள்பவர்கள் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரின் உதவியோடு தலைமை தாங்கி வழிநடத்தும் நல்ல ஆயர்களாக செயல்பட முன்வர வேண்டும். இதைதான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்தில் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் நாயனாய் இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெயரிடுபவர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையையும் அவரின் மகத்துவத்தை பற்றியும் எடுத்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து படைப்புகள் முழுமைக்கும் அரசர். அனைத்தும் அவரால் அவருக்காக படைக்கப்பட்டன. அவரே காண முடியாத கடவுளின் சாயல். தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து இருளின் ஆட்சியில் இருந்து நம்மை மீட்ட அரசர் என்று பவுலடியார் இயேசுவை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 தொடங்கி 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவராக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவாக்குகள் 35 தொடக்கம் 43 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றி என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று பொது காலத்தினுடைய கடைசி ஞாயிறு. எத்தனாவது ஞாயிறு? 34வது ஞாயிறு. இந்த 34வது ஞாயிறைத்தான் என்ன விழாவாக கொண்டாடுகிறோம்? கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து என்ன தொடங்குகிறது? திருவருகை காலம் நமக்கு தொடங்குகிறது. இந்த உலகிலே தலைவர்கள் 2 வகையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது நம்முடைய நாட்டிலே நடப்பது உமக்கு தெரியும். 2 வகையில். ஒன்று, மக்கள் ஒருவரை விரும்பி தாங்களாகவே தலைவராக தேர்ந்தெடுப்பது. அவர் வேண்டாம்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவரை தலைவராக தேர்ந்தெடுப்பது. இதற்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, மக்கள் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடு, அவற்றை கொடுத்தா சரியாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, சுயநலமாக இருக்க மாட்டார் என்று 1000 காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னொரு வகையான தலைவர்கள் குறுக்கு வழியிலே தாங்கள் தலைவராக ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். லஞ்சம் கொடுக்கலாம், 4 பேரை தூண்டிவிட்டு அவங்களுக்காக கேன்வாஸ் பண்ணி பொய் சொல்லி அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம், இனிமேல் நான் வந்தால் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், நீ கவலைப்படாத என்று 1000 குறுக்கு வழிகளை பின்பற்றி எப்படியாவது தலைவர்கள் ஆகிவிடுகிறார்கள். 2 விதமான தலைவர்கள். ஒன்று, மக்களாக விரும்பி தேர்ந்தெடுக்கப்படுவது. இன்னொன்று, தாங்களே அண்டர் கிரவுண்டில் திருட்டுத்தனமெல்லாம் பண்ணி குறுக்கு வழியிலே
தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது. இன்றைக்கு அமெரிக்காவில் பார்க்குறோம், டொனால்ட் ட்ரம்ப் இந்த மனுஷனை பதவியிலிருந்து இறங்க சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீ பதவியிலிருந்து இறங்கு 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 என்று. ஏன் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றால், அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றே வைத்துக் கொள்வோம். அது குறுக்கு வழியோ நெடுக்கு வழியோ ஏதோ ஒரு வழியிலே அவர் சென்ற முறை ஆட்சியில் இருந்த போதும் இதைத்தான் செய்தான். ஆனால் பாழாய்ப்போன அந்த மக்கள் திரும்பவும் அவனை நம்பி தேர்ந்தெடுத்தார்கள். திரும்பவும் அதை தான் செய்கிறான். இந்த உலகிலே இருக்கின்ற நாடுகளுக்கிடையே பிளவை ஏற்படுத்துகிறான், ஒற்றுமையை குலைக்கிறான். எல்லா நாடுகளும் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சட்டங்களை தீட்டுகிறான், புதிய புதிய கொள்கைகளை வகுக்கிறான். எல்லோருமே தனக்கு அடியிலே இருக்க வேண்டும், தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதத்திலே தொல்லைகளையும் தொந்தரவையும் அங்கிருக்கின்ற மக்களுக்கும் கல்லூரியில் பயிர்கின்ற மாணவ மாணவியருக்கும் மாநிலங்களை ஆள்கின்ற கவர்னர்களுக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்தையும் முதல்வர்கள் ஆளுகிறார்கள். கவர்னர் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு போஸ்டில் இருப்பார். ஆனால் அங்கே அப்படி இல்லை. இங்கே முதலமைச்சர் என்ற ஒன்றே அங்கு கிடையாது. தலைவர்களால் கவர்னர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்கள்தான் அந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். அந்த கவர்னர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, இப்படியாக தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, அதிகார ஆணவ மோகத்திற்காக ஆட்சியை தவறாக நடத்துவது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், தாவீது அரசரை அவர்களே விரும்பி நீங்கள்தான் எங்களுக்கு வேண்டும், எங்களை வழிநடத்துவதற்கு பொருத்தமானவர் நீதான் என்று சொல்லி அங்கே அவர் அரசராக அருள் பொழிவு செய்யப்படுகிறார். மக்களால் விரும்பி அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவேதான் யூதர்கள் இன்று வரை அவரைத்தான் அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், யூதர்கள் 99% பேர் இன்னும் இயேசுவை இறை மகனாகவோ தலைவராகவோ அரசராகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. இதுதான் உண்மை. ஆனால் அவர்களுடைய தலைவராக அரசராக இன்றும் அவர்கள் தாவீது அரசரைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஃபாதர்னு கேட்கலாம். இறுதி ராவுணவின் போது, அந்த இறுதி ராவுணவு எங்கே நடந்துச்சு? ஒரு மாடியில், ஒரு வீட்டில். எங்கே நடந்துச்சு? மாடியில் தானே நடந்துச்சு. ஆமாம், அந்த மாடிக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தாவீது அரசர் ஒரு சின்ன ரூமு தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கல்லறை இன்றும் இருக்கிறது. அந்த கல்லறையிலே யூதர்கள் கூட்டம் கூட்டமாக போய் அமர்ந்து மணிக்கணக்கிலே ஜெபிக்கிறார்கள். இதை நான் புனித தலத்திற்கு சென்றபோது கண்டோம். எனவே யூதர்களை பொறுத்தவரை இன்று வரை அவர்கள் தாவீதைத்தான் அரசராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே அவர்கள் விரும்பி தானாகவே அவரை அரசராக்குகிறார்கள். நீர்தான் எங்களை நியாயமாக வழிநடத்த முடியும், நீர்தான் எங்களை உண்மையாக வழிநடத்த முடியும் என்று விரும்பி தேர்ந்தெடுக்கிறார். இந்த ரெண்டு வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். குறுக்கு வழியிலே பதவிக்கு வருபவர்கள் எப்படியெல்லாம் மக்களை சித்திரவதை செய்கிறார்கள். மக்களால் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உண்மையிலேயே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எங்க தேர்தல் நடந்தாலும் சரி, உண்மையிலேயே மக்கள் விரும்பி யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். குறுக்கு வழியிலே தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லோருமே சாத்தானால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். எனவேதான் 1008 பிரச்சனை. ஏன் நமக்கு இந்த அரசு நம்மை விட்டு எப்பொழுது ஒழியும் என்று புலம்பும் ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த அரசு என்று எந்த அரசையும் குறிப்பிடவில்லை. எங்கெல்லாம் அதுபோன்று நடக்கிறதோ அந்த அரசு எல்லாவற்றையுமே நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், எப்படி தாவீதை அன்று மக்கள் அரசராக
தேர்ந்தெடுத்தார்களோ அவரது வழிமரபிலே வந்த இயேசுவை நாம் தான் அரசராக ஆக்கினோம். அவர் ஒருபோதும் தன்னை அரசர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. நீங்கள் என்னை அரசர் என்று அழையுங்கள், நான் தான் அரசருக்கெல்லாம் அரசர் என்று அவர் ஒருபோதும் தன்னை அந்த தலைமை பண்புக்கு பிரகடனப்படுத்தவில்லை. எனவேதான் அவரை எள்ளி நகையாட வேண்டும் என்று சிலுவையிலே இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்சிஸ் யூதயோரும் என்று எழுதி வைத்தார்கள். INRI, யூதர்களின் அரசன் இயேசு என்று அவன் சொல்லிக் கொள்வதாக எழுதியிருந்தார்கள், அவரை ஏளனம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்று தாய் திரு அவை இயேசுவை அரசருக்கெல்லாம் அரசர் என்று 11ஆம் பயஸ் திருத்தந்தை அறிவித்த 100வது ஆண்டு விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பல்வேறு விசுவாச எழுப்புதலினால் தூண்டப்பெற்று திருத்தந்தையின் கீழ் இயங்குகின்ற அந்த ஆணையமானது கூடி கலந்து பேசி விவிலியத்திலே இருக்கின்ற உதாரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்து தான் அரசருக்கெல்லாம் அரசர் என்று இந்த திரு அவைக்கு அறிவித்த 100வது ஆண்டு விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இயேசுவினுடைய அமைதியை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைதியை நம்முடைய உள்ளங்களில் விதைக்கும் ஒரு அரசராக அவர் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் நம்மை ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பினால் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமக்கு கொரோனா சமயத்தில் கூட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முடங்கி கிடந்தன, எல்லோரும் வீடுகளிலே அடக்கப்பட்டு கிடந்தோம். அப்பொழுதெல்லாம் தமிழகத்தை ஆண்ட அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சிகள் எல்லோருமே சொன்ன வார்த்தை என்னவென்று ஒரு சில தினங்களுக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன். என்ன, இந்த அளவிற்கு தமிழ்நாடு கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பள்ளிகளிலே கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எடுக்கின்ற மறைக்கல்வி வகுப்பும் மற்ற மதத்தினருக்கு அவர்கள் எடுக்கின்ற நன்னெறி கல்வியும் தான் இந்த அளவிற்கு நம்முடைய மாநிலமானது சிறந்த மாநிலமாக விளங்க வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னதாக ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தகவல் வந்தது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரணம் நம்முடைய அரசர் இயேசு அன்பினால் நம்மை ஆள்பவர், இரக்கத்தினால் நம்மை ஆள்பவர். நாம் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி நம்மை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் நல்வழியிலே அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த அரசர் அவர். எனவே நாம் நம்முடைய வாழ்வின் இறுதி எல்லை வரை நாம் அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் விதைத்த அந்த அன்பு, அவர் விதைத்த அந்த இரக்கம், கனிவு, ஈகை இவை எல்லாமே நம்முடைய வாழ்விலும் அது விளங்கும். நாமும் அவரை போல சிறந்தவர்களாக மற்றவர்களை ஆள முடியும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் அன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியாரின் வல்லமையால் என் கிறிஸ்து அரசர் விற்று சென்றதை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும் பொருட்டு இறையாட்சியின் பாதையில் நாங்கள் வழி நடந்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன்படிக்கையின் இறைவா, இவ்வுலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் உன் திருமகனை முன்மாதிரியாக கொண்டு சமத்துவம், நீதி, இரக்கம் போன்ற விழுமங்களை பின்பற்றி மக்களை வழிநடத்தவும், அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை அகற்றி நல்ல பணி செய்யும் மனப்பக்குவத்தையும் பெற்றிட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையூட்டும் ஒளியே இறைவா, இணையதளத்தின் இயல்பால் மன அழுத்தம், கவலை, தனிமை, நம்பிக்கையின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் தவித்துக் கொண்டிருப்பவர்களை கனிவுடன் கண்ணோக்கும். உமது இரக்கம் மிகுந்த பேரருளால் அவர்களை நிரப்பி உம்மீது ஈர்க்கப்பட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய மக்களாய் வாழ அவர்களுக்கு ஆற்றலை தந்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீது பேரன்பு கொண்ட இறைவா, இங்கு உம் பெயரால் ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் உமது அரசின் மக்களாகவும் உமது இதயத்திற்கு உகந்தவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவாம், எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவான வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தில் கொப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. அனைத்துலக நிறைவான வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் தரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான தரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்னொரு திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ
ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.